அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என தேர்தலின் போது வாக்களித்த திமுக இப்பொழுது ஏன் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலை வராது என இன்று அறிவிப்பு வெளியாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். பரந்தூருக்கு பதிலாக திருப்பூரில் விமான நிலையம் அமைக்கலாம் என பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து வலியுறுத்தல். இவ்வாறு அமைக்கப்படும் பட்சத்தில் அரசிற்கு சொந்தமான 5000 ஏக்கர் நிலம் உள்ளதாகவும் இதன் மூலம் எளிதாக விமான நிலையம் அமைக்கலாம், எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக எம்பி கதிரானந்திடம் அமலாக்கத்துறையினர் 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சமூக ஆர்வலர் ஜஃபர் அலி லாரி ஏற்று கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு இன்று மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 12,438 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் மாற்றப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அமைச்சர்கள். கீழடியில் 17 கோடி ரூபாய் செலவிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 22 கோடி ரூபாய் செலவிலும் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான அடிக்கல்லை இன்று சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய விவகாரத்தில் சீமான் வீட்டை முற்றுகையிட சென்ற 870 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தின் விசாரணையை இன்று சிபிஐ தொடங்கியது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.